ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது கீனுவா தோசை. கீனுவாங்கிறது வந்து ஒரு சீட். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி தோசை மாவு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 கப் கீனுவாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. 1 கப் சிறுதானியம், நான் இன்றைக்கி வரகு யூஸ் பண்ணுறேன். 1/2 கப் உளுந்து. இதை நல்லா கழுவிட்டு 4லேருந்து 6 மணிக்கு ஊற வச்சுருங்க. ஊறின இந்த தானியங்களை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு பேட்டராக அரைக்க போகிறோம். நான் என்னோடய அகாரோ பிளெண்டர், அது பெரிய ஜார் இருக்குது, அதனால் நான் வந்து ஒரே பேட்சில் அரைச்சிட்டேன் இதை. ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்கனாலே ஸ்மூத்தாக அரைஞ்சிடும். அரைஞ்ச மாவுலேயே நான் உப்பு கொஞ்சம் போட்டுமே அரைச்சிட்டேன். அப்போ ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும் பார்த்தீங்களா, அதனால. ஸோ இந்த பேட்டரை ஒரு மிக்சிங் பவுல்லையோ ஏதாவது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. நீங்கள் வேணும்னா புளிக்க வைக்கலாம் ஒரு 2-3 மணிக்கூர். பட் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை ஊற்ற போகிறேன். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சாதா தோசை மாதிரி ஊற்றிட்டு சுற்றிலும் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி அடிப்பக்கம் நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அடிப்பக்கம் கொஞ்சம் செவந்த உடனே திருப்பி போட்டு அகெயின் கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கீனுவா தோசை ரெடி. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம அடிக்கடி இதை சேர்த்துக்க முடியும். ரொம்ப நல்லது உடம்புக்குங்க. இதில் வந்து நம்ம ரைஸ் எதுவுமே சேர்க்காததுனால ரொம்ப ஹெல்தி. இது சாம்பார், சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.